ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைய தேதிக்கு ஐயா ஓபிஎஸ் நிலைமை என்னவா இருக்கு? அரசியல இருந்து ஒதுங்கிட்டாரா அப்படின்ற ஒரு பெரும் பரபரப்பு பேச்சு போயிட்டு தான் இருக்கு. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி செய்தியாளர்களை சந்தித்தாரு ஐயா ஓபிஎஸ் அவர்கள். டிடிவி தினகரன் என்டிஏ கூட்டணியில போய் இணைஞ்சிட்டாரு. போய் அதிமுக கூட போயிட்டு என்ன பண்ணிருக்காரு, உறவாடி இருக்கிறாரு, கைக்குலி இருக்கிறாரு, எடப்பாடி பழனிசாமி பத்தி பேசியிருக்கிறாரு. ஒருவேளை நான் அதிமுக ஒன்றிணையணும் அப்படின்றது என்னுடைய பிரதான கோரிக்கை. அதுல எந்த வித மாற்று கருத்துல நான் பின்வாங்க போறது இல்ல. எடப்பாடி பழனிசாமி கிட்ட டிடிவி தினகரன் போயிட்டு ஒரு கோரிக்கை வைக்க சொல்லுங்க. திரும்பவும் ஓபிஎஸ் கட்சிக்குள்ள சேர்த்துக்க சொல்லி, அதிமுக சேர்த்துக்க சொல்லி கோரிக்கை வைக்க சொல்லுங்க. நான் தாராளமா போறேன் அப்படின்னு சொன்னார். ஆனா இது ஐயாவுடைய முழு விருப்பமா அப்படின்னா கிடையாது. அவர் என்ன சொன்னார்னா ஒரு கோபத்தின் வெளிப்பாடு, அவ்வளவுதான். ஏன்னா எடப்பாடி பழனிசாமியை பத்தி ஓபிஎஸ் அவர்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த கிண்டலா நிக்கலா பேசுவாங்கல்ல, ஏங்க அவர் முதல்ல சேர்த்துக்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு தொனியில தான் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் பேசினதாகவும் இங்க பதியப்பட வைக்கிறது. இந்த விஷயமா இபிஎஸ் கேட்ட செய்தியாளர்கள் சந்திப்பில் கேள்வி கேட்கும்போது அதெல்லாம் சேர்த்துக்க முடியாது, ஏன்னா இது பொதுச் செயலாளர் எடுத்த முடிவு கிடையாது. பொதுக்குழு கூட்டி 2500 உறுப்பினர்கள் ஒரே மனதா ஏகமனதா எடுக்கப்பட்ட முடிவு. நீக்கப்பட்டதுதான். அவரை கட்சிக்குள்ள திரும்ப சேர்த்துக்கவும் முடியாது அப்படின்னு படாருன்னு பட்டார். இத ஐயா ஓபிஎஸ் அவர்கள்கிட்ட கேட்கும் பொழுது இதெல்லாம் பழைய செய்தி, விட்டு தள்ளுங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிக்கு ஆப்பு வைக்கிற ரேஞ்சுக்கு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் செயல்பட்டு இருக்கிறாரு அப்படின்றது நிதர்சனமான உண்மை. இதனிடையில செல்லூர் ராஜ் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, ஓபிஎஸ் அவர்கள் திரும்பவும் கட்சிக்குள்ள சேர்றதுக்கு கோரிக்கை வைக்கிறார்ல, இதுக்கு ஒரு வழிமுறை இல்லையா? அவர் ஒரு ஒருங்கிணைப்பாளரா இருந்திருக்கிறார். அவருக்கு இந்த சட்டத்திட்டங்களா தெரியாது. இப்படிதான் கேட்பாங்களா? ஒரு மன்னிப்பு கடிதத்தை கொடுத்துட்டு வந்து சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் என்ன பண்றாரு, ஓபிஎஸ் அவர்களுக்கு ஆதரவாவே பேசிட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் போக இப்போ ஐயா ஓபிஎஸ் அவர்கள் என்டிஏ கூட்டணிக்கும் விஜய்க்கும் தேவைப்படுகிறாரா அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்துலதான் நம்ம இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. உண்மையிலேயே ஐயா ஓபிஎஸ் அவர்கள் என்டிஏ கூட்டணிக்கு தேவைப்படுகிறாரா, இபிஎஸ்க்கு தேவைப்படுகிறாரா இல்லையான்றது அப்பாற்பட்ட விஷயம். ஆனா என்டிஏ கூட்டணிக்கு ஓபிஎஸ் அவர்கள் தேவைப்படுகிறாரா அப்படின்னா ஆமாம், தேவைப்படுகிறார். ஏன் அப்படின்னா 2021 தேர்தல் நடந்தது. அப்போ என்டிஏ கூட்டணி, அதாவது பாஜக கூட கூட்டணி வச்சாங்க அதிமுக. அப்போ அதிமுகவுல ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இருக்கிறாரு ஒருங்கிணைப்பாளரா, இணை ஒருங்கிணைப்பாளரா இபிஎஸ் இருக்கிறாரு. அந்த டைம்ல டிடிவி தினகரன், சசிகலா இவங்க எல்லாருமே அதிமுகவுல இருந்து வெளியே இருந்தாங்க. தென் மாவட்டங்களை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 55 தொகுதியில 18 தொகுதியில அதிமுக தன் வசம் வச்சு. இந்த 18 தொகுதி கூட இழுபறிதான். சொற்ப வாக்கு எண்ணிலதான் என்ன பண்ணாங்க, ஜெயிச்சாங்களே கண்டி. ரொம்ப அறுதி பெரும்பான்மையா ஜெயிச்சாங்கன்னா கிடையவே கிடையாது அப்படின்றது நிதர்சனமான உண்மை. ஏன் அப்படின்னா 10% இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கு கொடுத்தாரு எடப்பாடி பழனிசாமி. சோ இதனால முக்குளத்தோர் எதிர்ப்பு வாக்குகளை இபிஎஸ் அவர்கள் சம்பாதிக்கிறதான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார். சோ அப்போ எடப்பாடி பழனிசாமியை விட்டு வெளியே டிடிவி தினகரன், சசிகலா இருந்தனால முக்குளத்தோர் வாக்குகள் அந்த பக்கம் வச்சு. என்னதான் ஓபிஎஸ் அவர்கள் கூட இருந்தாலும் இந்த முக்குளத்தோர் வாக்குகள் அவர் பக்கம் போனதுனால இந்த வெற்றியை விளக்கி வைத்ததுக்கு முக்குளத்தோர் சமூகம் ஒரு பெரும் காரணம் அப்படின்னு சொல்லலாம். அத கதகச்சிதமா செஞ்சவர் டிடிவி தினகரனும் சசிகலா அவர்களும். இப்படியா இருக்கும் பொழுது இப்போ டிடிவி தினகரன் கூட இருக்கிறார், ஆனா ஓபிஎஸ் வெளியே இருக்கிறார். பாஜக என்ன நினைக்கிறாங்கன்னா, ஓபிஎஸ் வெளியே இருந்தா கடந்த தேர்தல்ல தென் மாவட்டங்கள்ல கோட்டையை விட்டாங்க. சோ இந்த தடவை எல்லாரும் ஒருங்கிணைஞ்சுட்டா இந்த முக்குளத்தூர் வாக்குகள் தாம் பக்கம் ஈஸியா வந்துரும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கிறாங்க பாஜக. கடந்த தேர்தல்ல டிடிவி தினகரன் வெளியே இருந்தாரு, இந்த தேர்தல்ல ஓபிஎஸ் அவர்கள் வெளியே நிற்கிறாரு. சோ இந்த தடவையும் முக்குளத்தூர் வாக்குகள் டிடிவி தினகரன் என்ன உள்ளதா இருந்தாலும் ஓபிஎஸ் பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனாலேயே என்டிஏ கூட்டணிக்கு ஓபிஎஸ் அவர்கள் ரொம்ப முக்கியமா தேவைப்படுகிறார். நீங்க இபிஎஸ் விட்டுடுங்க, கட்சிக்கு இபிஎஸ்க்கு தேவைப்படுறாரு படல, அது அப்பாற்பட்ட விஷயம். ஏன்னா ஒருவேளை திரும்பவும் ஓபிஎஸ் உள்ள வந்தாருன்னா இபிஎஸ் உடைய கூடாரம் காலி ஆகும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை. அப்படி இருக்கும் பொழுது இங்க அதிகார பகிர்வு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. திரும்பவும் இரட்டை தலைமை அப்படின்றது வேண்டாம், ஒற்றை தலைமை தான். நீங்க இபிஎஸ்க்கு கீழே கூட ஓபிஎஸ் உள்ள வர்றதுக்கு தயாரா இருந்தாலும் இபிஎஸ் அதை ஏத்துக்க மாட்டேங்கிறார். இதுதான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா ஓபிஎஸ் அவர்கள் எனக்கு எந்த பதவியும் வேணாம், எந்த அதிகாரமும் வேணாம், அதிமுக ஒன்றிணைஞ்சா போதும் அப்படின்ற ஒற்றை கோரிக்கை தான் எடப்பாடி பழனிசாமியை நோக்கி ஓபிஎஸ் அவர்கள் முன்வைக்கிறார். ஆனா இவரு தேவையே கிடையாது அப்படின்னு ஒதுக்குறாரு. ஆனா என்டிஏ கூட்டணி பாஜக ஒதுக்கவே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு தென் மாவட்டங்களை கவர் பண்ணிடணும் அப்படின்ற ஒற்றை நோக்கத்துக்காக இந்த தடவையும் ஓபிஎஸ் வெளியே விட்டுட்டு
டிடிவி தினகரன் எல்லாரையும் உள்ள வச்சுக்கிட்டா இந்த தடவை முக்குளத்தூர் வாக்குகள் செதறும். அதனால என்டிஏ கூட்டணிக்கு ஓபிஎஸ் அவர்கள் மிக 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 முக்கியமா தேவைப்படுகிறார். அடுத்தபடியா தாவேகாவுக்கு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ரொம்ப 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 முக்கியம். ஏன் அப்படின்னா என்டிஏ கூட்டணிக்கு எந்த அளவுக்கு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ரொம்ப முக்கியமோ அதை காட்டிலும் 10 மடங்கு டிவிகேக்கு ரொம்ப முக்கியம் ஐயா ஓபிஎஸ் அவர்கள். ஏன்னா கொங்கு பெல்ட்ல செங்கோட்டையனை வச்சு கவர் பண்ணிட்டாரு நம்ம விஜய் அவர்கள். தென் மண்டலங்கள்ல ஐயா ஓபிஎஸ் வச்சு வச்சிடலாம். ஆனா அணியா உள்ள வரணுமா அப்படின்னா கிடையாது. எப்படி செங்கோட்டையன் தன்னை கட்சியில இணைச்சுக்கிட்டாரோ அதே போல ஓபிஎஸ் தன்னை கட்சியில இணைச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டுதான் விஜய் அவர்கள் விரும்புறாரு. ஏன்னா தென் மண்டலங்கள பெரியவரான ஐயா ஓபிஎஸ் கிட்ட ஒப்படைச்சுட்டா தென் மண்டலங்களை ஃபுல்லா கவர் பண்ணிடலாம். கொங்கு பெல்ட்ல செங்கோட்டையனை வச்சு என்ன பண்ணிடலாம், கவர் பண்ணிடலாம். அடுத்தபடியா வட மாவட்டம் வன்னியர்கள் வாக்குகளை ராமதாஸ் ஐயா வச்சு முதல்ல என்ன பண்ணிடலாம், கவர் பண்ணிடலாம். சோ இவங்க எல்லாருமே அணியா வேண்டாம், கட்சிக்குள்ள இணையணும் அப்படின்ற ஒற்றை காரணத்துக்காக விஜய் அவர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இவங்க கட்சிக்குள்ள போயிட்டா எப்பேற்பட்ட ஒரு குழப்பங்கள் ஏற்படும் அப்படின்றது நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஏன்னா சீனியர் ஐயா ஓபிஎஸ் ராமதாஸ் ஐயா அவர்கள் பயங்கர சீனியர். இவங்க எல்லாருமே கட்சியில போய் இணைஞ்சிட்டா விஜய்க்கு கீழே இருப்பாங்களா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கு. அணிகளா போனா இவங்களை வச்சு விஜய் வளர்ந்துப்பாங்களே கண்டி இவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் ஏமாற்றத்தை தான் கொடுக்கும். சோ அதனால இவங்களும் விஜயை நம்பி உள்ள போறதுக்கு கொஞ்சம் தயங்குறாங்க அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. ஆனா விஜய் அவர்கள் போடுற கணக்கு வட மாவட்டங்கள்ல ஐயா ராமதாஸ் அவர்கள், தென் மண்டலங்கள்ல ஐயா ஓபிஎஸ் அவர்கள், மேற்கு மண்டலம் நீங்க கொங்கு பெல்ட் எடுத்துட்டீங்கன்னா செங்கோட்டையன், இப்படி 3 பேர்கிட்டயும் 3 இதை பிரிச்சு கொடுத்தா நம்ம நிம்மதியா ஜெயிச்சு ஆட்சி கட்டல உட்காந்துடலாம் அப்படின்ற ஒரு அற்ப எண்ணம் விஜய் அவர்களுக்கு இருக்கிறதையும் இங்க நம்ம என்ன பண்ண முடியும், முன்வைக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. சோ இந்த ஒரு காரணத்துக்காக விஜய் அவர்களுக்கு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தேவைப்படுகிறார். அடுத்தபடியா திமுகவை எடுத்துக்கிட்டோம்னா திமுகவுக்கும் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தேவைப்படுகிறார். சோ இப்படியா ஓபிஎஸ் அவர்கள் எல்லாராலும் புறந்தள்ளப்பட்டாலும் தேர்தல் அப்படின்னு வரும் பொழுது இவங்களுக்கு நிச்சயமா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தேவைப்படுகிறார் அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா என்னையே நம்பி இருக்கிற என்னுடைய ஆதரவாளர்களுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் ஏக்கமும் ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு இருக்கதான் செய்யுது. அதனாலதான் ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு 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 முடிவெடுக்கிறாரு. சட்டுன்னு முடிவெடுக்கல அப்படின்ற தகவலும் ஓபிஎஸ் ஆதரவுகிட்ட இருந்து வருவதையும் நம்ம பாக்குறோம். ஏன்னா அவரு எடுத்தங்கவுத்த அப்படின்ற முடிவு இதுக்கு முன்னாடி நிறைய எடுத்திருக்கிறார். இதனால நிறைய சரிவுகளை பார்த்திருக்கிறார், துரோகங்களை பார்த்திருக்கிறார். சோ அதனால திரும்பவும் அந்த ஒரு விளிம்பு நிலைக்கு நம்ம போக வேண்டாம், நம்ம போறதை விட நம்ம கூட இருக்கிறவங்களே கொண்டு போக வேண்டாம் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணம் ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு இருக்கிறதுனாலதான் கொஞ்சம் பொறுமை காக்குறாரு. சோ இப்போ ஐயாவுடைய எண்ணம் திமுக பக்கம் போயிட்டு வெற்றி கூட்டணியில போயிட்டு தன்னுடைய ஆதரவாளர்களை சட்டசபைக்கு கொண்டு போலாமா, இல்ல திரும்பவும் பாஜக இந்திய கூட்டணிக்குள்ள போலாமா, இவங்க இல்லாம புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்க விஜய் கூட கூட்டணி வச்சு வாக்குகளை பிரிப்பாரா, இப்படி பல சூழல்கள் அரசியல் களத்துல இருக்கதான் செய்து. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ஒரு கட்சிக்கு தேவைப்படாம இருக்கலாம், இல்ல ஒரு கூட்டணிக்கு தேவைப்படாம இருக்கலாம். ஆனா தேர்தல்னு வந்துட்ட பொழுது தென் மண்டலங்கள்ல நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஐயா ஓபிஎஸ் உடைய ஆதரவு நிச்சயமா ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு கூட்டணிக்கும் மிக 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 முக்கியமா தேவைப்படுது அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு ஓபிஎஸ் அவர்களை வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கலாம். ஆனா ஒருபோதும் என்டிஏ கூட்டணியில அங்கம் வகிக்கிற பாஜக அதை ஒருபோதும் புறந்தள்ளுவதற்கு வாய்ப்பே இல்லை. ஐயா ஓபிஎஸ் உடைய தயவு தேவைப்படுது அப்படின்றதுனாலதான் இன்னும் நெருக்கம் காட்டிட்டு வராங்க. விரைவில் அவரு என்டிஏ கூட்டணியில இணைய போறாரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. இதை காட்டிலும் புதுசா கட்சி ஆரம்பிச்ச விஜய் அவர்களுக்கு தன்னுடைய பலத்தை நிரூபிக்கணும்னா ஒவ்வொரு மாவட்டங்கள்ல சாதி வாக்குகளை தாம் பக்கம் இழுத்துக்கணும் அப்படின்றதுனால வட மாவட்டங்கள்ல ஐயா ராமதாஸ் அவர்கள், தென் மண்டலங்கள்ல ஐயா ஓபிஎஸ் அவர்கள், கொங்கு பெல்ட்ல செங்கோட்டையன் அவர்கள், இப்படி பிரிச்சு சாதிய வாக்குகளை நம்ம பிரிச்சு எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணமும் விஜய் அவர்களுக்கு இருக்கதா முன்வைக்கப்படுது. ஐயா ஓபிஎஸ் ஓட நிலைப்பாடு என்னவா இருக்க போகுது அப்படின்றதுதான் இந்த தேர்தல்ல எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்ற கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.